பார்த்து எவனும் மாட்ட மாட்டேன்றான் ஐயா. ஏய் வருவான், நம்மளுக்குன்னு எவனா ஒருத்தன் வருவான். என்ன இது தைல பேன் கச்சினே இருக்குது. ஏய் இது ஒருத்தன் வரான் பாரு. தம்பி என்னக்கா? தம்பி முன்னால வராத, பின்னாலே நவுந்து போ. பின்னாலே நவுந்து போவா? ஏக்கா? தம்பி சொல்றது கேளு, அவ சொல்றாளா பின்னாடி போ. ஐயா என்னக்கு இது? ஒண்ணுமே இல்லையா? பின்னால போ சொல்றாங்க. டக்குன்னு போறாங்க, நிக்காத, பின்னால போடா. நான் இதுன்னே தெரியல. பின்னால போய் நிக்கிறீங்க. யோ அவன் சின்ன பையனாக்குறான், அவனுக்கு ஏதாவது ஆயிட்டு போகுது. போயா நீ போயா. நான் போக மாட்டேன், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. யோ போயா, நீ வாழ்ந்து முடிச்சாள், அவன் வாய வேண்டிய பையன். நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு சத்தியமா புரியல. இங்க ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? தம்பி சொன்னா உனக்கு புரியல, என் உயிரை பணி வச்சு வரேன். எதுக்கு நான் உயிரை பயன் வச்சு வரேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையா. உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறான், கொஞ்சம் வெயிட் பண்ணு தம்பியா. நான் அர்ஜென்ட்டா போனுக்கா. தம்பி உனக்கு நான் சொல்றதே புரியல. யோ போயா. தொடாத தம்பி, தொடாதப்பா. நீ வந்தன உனக்கு ஏதாவது ஆயிடும். என்னக்கா இவரு மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறாரு? உனக்காக தான்ப்பா, உயிரை காப்பாத்துறதுக்காக என் வீட்டுக்காரு உயிரை பணி வச்சிட்டாருப்பா. ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியலையா. இங்க ஒரு அம்மான சொத்து இருக்கு. அம்மான சக்தியா? அப்படின்னா? அதான்பா கன்னி பசங்களை பார்த்தா அடிச்சிடும். அது கன்னி பசங்க தானா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. கல்யாணம் ஆனாலும் அடிக்கா, சொல்றது கேளியா. என்ன பேசுறாரு? அணி போற தீபம் பிரகாசமா எரியுதுல்ல, அது மாதிரிதான். எப்படிலாம் விடுறாரா டைலாக் எனக்கு மேல. இவரோட நிலைமை என்னதான்? இவரு கூட்டின்னு போய் நானத்தம்மா கோயில மந்திரிச்சாக்கா சரியாயிடும். அதுக்கு 1000 ரூபாய் செலவு. நானாத்தம்மாவா? அது எங்கக்கா இருக்குதா? கிளாஸ்க்கு எல்லாம் கேட்காதப்பா, காசு கொடுப்பா. அக்கா இப்பவும் பேசுறாரு. அதான் பேச சொன்ன அணி போற வழுக்குன்னு. இங்க ப்ரோ கீழே விட்டுக்கிற மாதிரி இருக்குதா ப்ரோ? இருப்பா தொடாதீங்க. என்ன ஆச்சு ப்ரோக்கு? ப்ரோ அந்த தம்பிக்காக அது உயிரை பணி வச்சிட்டாருப்பா. பிராடா ப்ரோ? தம்பி நீங்க என்ன வேணும்? இவரு எனக்கு ப்ரோ, அவனோட அப்பா. ஒரே புள்ள, ஒண்ணுமே சேர்த்து வைக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் போயிட்டு தூக்குக்கா, தூக்கின்னு போய் காப்பாத்துக்கா. 1000 ரூபாய் ஒண்ணுமே. அல்ப கேக்குறா போற 1000 ரூபாய், 5000 கேட்டா போறாங்க. நைனா பேசுதுடா. தம்பி கூட்டு போய் அவங்க வீட்டுக்கார காப்பாத்திருவேன். ஏக்கா பேன் கடிக்குது, முடி வெட்டுறது கூட காசு இல்லக்கா என்கிட்ட. முடி வெட்டுறது காசு இல்லையா? நல்ல பேண்ட் சொக்கா தான் போட்டுக்கிறப்பா. ஏக்கா பேண்ட்டுக்குது, சொக்காக்குது, பாக்கெட்டுக்குதாப்பா இருக்கா. அப்ப ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணும் இல்லக்கா, அவரை காப்பாத்திருக்கா. முண்டகாலப்பா இவங்கிட்ட ஒண்ணும் இல்ல, ஏந்திரியா. ஒண்ணுமே இல்லையா? என்ன ஏந்துக்குனாரு? ஏண்டா 10 பைசால கூட ரோட்ல ஒரு அறிவில்ல உனக்கு. ரோட்ல வந்து எதுக்கு காசு எடுத்துன்னு வரணும்? என்ன பிராடு வேலை பண்றீங்களா? என்ன சொன்ன? பிராடு வேலையா? ஆமா, சும்மா போறவங்க கிட்ட நாடகம் மாதிரி காசு கொடுக்க பாக்குறீங்களா? ஏண்டா சினிமா கோட்டையில இப்படி 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 குடுத்துட்டு டான்ஸ் ஆடுறவங்கலாம் காசு கொடுக்குறீங்க, நான் மண்ணில் பேட்டு எனக்கு காசு கொடுக்க மாட்டியா? கரெக்டான கேள்வி ப்ரோ. நம்மளும் நடிக்கிறோம்ல. நீங்க ஃப்ராட் வேலை பண்ணி வாங்குறீங்க. திரும்பி பிராடு அப்படியே கொத்தனா சரி. ஐயா குடும்பமே பிராடு போல்துங்க. 10 பைசால இல்ல கேள்வி மேல கேள்வி கேட்கிறேன். போடா ப்ரோ கரெக்டா ஒரு வசனம் சொன்ன பேரு சூப்பர். ஆமா, அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்க, காசு கொடுக்குறாங்க, நம்ம நடிக்கிறோம், நம்மளுக்கு காசு கொடுக்க கூடாதா? சரி வா நம்ம இப்படி பேசுறத பார்த்து நடிகருங்க யாருன்னா கேஸ் குடுத்துட்டு போறாங்க. சரி போ.